Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜேஷ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் பலாப்பழத்தை வெறுமனே சாப்பிடாம வித்தியாசமாக பலாப்பழத்தில் சூப்பராக பாயசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுபோல் பலாப்பழம் ஒரு 25 சோளம் எடுத்திருக்கேன். இதை இப்போ மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பாயசம் சாப்பிடும்போது வாயில் கடிபடுறப்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப்பு பொடிச்ச வெல்லம், 1 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி பாக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டி வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்ல சிவக்க வறுத்து மாற்றிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை போட்டு வறுத்து மாற்றிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்ச பலாப்பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது குக்காகி கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம லோ ஹீட்டில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆகும். இப்போ பாயசத்துக்கு ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி. இதை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பலாப்பழம் குக்காகி கலர் மாறிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வெள்ளைப்பாகு பலாப்பழத்து கூட சேர்ந்து குக் ஆகட்டும். இப்போ ஒரு பேனில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதித்ததும் ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். வெள்ளைப்பாகு பலாப்பழத்து கூட சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த ஹீட்லேயே இந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடும். இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இதில் இப்போ வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதோ நம்மளோட பலாப்பழ பாயசம் ரெடி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.